பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே முழுசாக ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போது லேட்டஸ்ட்டாக எந்த ஸ்ட்ரெச் ஓப்பன் ஆகிருக்கு? இப்போ டோல் ரேட்ஸ் என்ன? புதுசாக ஓப்பன் ஆன ஸ்ட்ரெச்சில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன ரூட் சேஞ்ச் பண்ணினாலே ஒரு எக்ஸ்ட்ரா டோலை அவாய்ட் பண்ண முடியும். மேலும் எக்ஸ்பிரஸ்வேல போகிறதானா எங்கே சாப்பிடலாம், ரெஸ்ட் ரூம்ஸ் எங்கே இருக்குது, எந்த எக்ஸிட் எடுத்தால் பெஸ்ட்டு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வருஷம் நேஷனல் எக்ஸ்பிரஸ்வே NE7 வீடியோ போட்டிருந்தேன். எவ்வளவு முடிஞ்சிருக்கு இதெல்லாம் போட்டிருந்தேன். கோட்டா எக்ஸிட் வரையிலும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தோம். இப்ப 1 more year ஆயிடுச்சு. இப்ப எவ்வளவு முடிஞ்சிருக்கு, என்ன கண்டிஷன், ஏதாவது இன்னும் ஃபர்தரா முடிஞ்சிருக்கா, அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். சோ எது வரலாம் முடிஞ்சிருக்கு, இல்ல கண்டிஷன் அதேதான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் NE7 பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது பலருக்கும் உபயோகமாக இருந்ததால் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன். எக்ஸ்பிரஸ்வேல போய் சேர்ற இடமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான்னாலும் ஒரு குவிக் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இப்படி நேரா போனா சித்தூர். இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ்வே எடுத்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பிரஸ்வேல நமக்கு எதுவும் ஃபுட் எதுவும் கிடைக்காது, ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால நாங்க அதுக்கு முன்னாடியே இருக்கிற விஷ்ணு பவன்ல சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சோ நீங்களும் இந்த எக்ஸ்பிரஸ்வே எடுத்துட்டு வர போறீங்க சொன்னா முன்னாடியே உங்களோட மீல்ஸ், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எது சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஸ்வேங்கிறது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ்க்காக கட்டப்பட்டிருக்கிற எலிவேட்டட் காரிடார். வழியில் எங்கேயும் நிறுத்தாமல் சீக்கிரமாக ட்ராவல் செஞ்சு பயண நேரத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி காரிடார்ஸ் கட்டப்படுது. அதனால் ஹோட்டல், டீ, காஃபி எதுவும் இல்லை. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ், பெட்ரோல் பங்க் அதுவும் கூட இந்த ஒரு 75-100 கிலோமீட்டருக்கு கிடையாது. ஃப்யூச்சரில் ரோட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சதும் எல்லா வசதிகளும் வரும். ஆனால் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதனால் எக்ஸ்பிரஸ்வே ஏறுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிச்சுக்கிறது நல்லது. ಮೇಡಮ್ ಸಿಂಗಲ್ ಎಷ್ಟು? 0 ಬಿಲ್ಲಾ? டோட்டல் ஒன்றே பில். இந்த டோலில் 0 பில்லிங், எக்ஸிட் டோலில் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இன்னும் ஒரு ஸ்ட்ரெச் ஓப்பன் ஆனதால் என்ன டோல் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸிட் டோல் எடுக்கிற இடத்துல சொல்கிறேன். மாலூர் எக்ஸிட். அப்ப முடியாம இருந்துச்சு. போன தடவை வந்தப்பெல்லாம் ரெஸ்ட் ஏரியா ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகாம இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிருக்கு தெரியல, பார்க்கலாம். இந்த ரெஸ்ட் ஏரியா ஒர்க் இன்னும் முடியலை. இது முடிஞ்சா இந்த இடத்துல தான் ட்ராவலர்ஸ்க்கு வேண்டிய எல்லா அம்யூனிட்டிஸும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி முடிஞ்சதும் இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ், வாஷ்ரூம்ஸ், பெட்ரோல் பங்க் எல்லாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறத ரொம்பவே சுலபமாக்கிடும். கோலார் கோல்டு ஃபீல்டு எக்ஸிட். மாலூர் எக்ஸிட், KGF எக்ஸிட்லாம் தாண்டியதும் 3வது பெத்தமங்கலா விகோட்டா எக்ஸிட் வருது. விகோட்டா எக்ஸிட் வந்துட்டு இருக்குங்க. இது வரையில தான்
இதுவரையிலும் முடிஞ்சிருந்தது. இப்ப இன்னும் ஏதாவது முடிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓப்பன் பண்ணலாம். இது இப்ப ஃபர்ஸ்ட் இப்படி திரும்பிட்டு இருந்தோம். இப்ப நேரா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. 230 கிலோமீட்டர்ஸ் சென்னை. முன்ன எங்கேயே வந்து முடிஞ்சிடுது. இப்ப இப்ப இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணிருக்காங்க. ட்ரக்லே பை இன்னும் நிறைய ஒர்க்கு முடிய வேண்டியிருக்கு. எந்த ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் முழுசாக முடிய நேரமாகும். அது வரையிலும் வசதிகள் குறைவாக தான் இருக்கும். நாம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணணும். எவ்வளவு முடிச்சிருக்காங்க தெரியல, பார்க்கலாங்கிற ஒரு இதுலதான் வந்து வந்தோம். பட் விகோட்டா எக்ஸிட் எடுக்கிற இடம் தாண்டி இப்ப இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணிருக்காங்க. இது இன்னும் எவ்வளவு தூரம் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். எங்க போய் ஜாயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்களா? இங்கே அதிகபட்சம் 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது. இதை மாதிரி எக்ஸ்பிரஸ்வேலாம் ரொம்ப டெம்டிங்காக இருக்கலாம். ஆனால் நம்ம சேஃப்டி தான் முக்கியம் இல்லைங்களா? ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போவும் சீட் பெல்ட் போட்டுக்குங்க. இதுதான் முன்ன நாம் வந்துட்டு இருந்த ரோடு. பெத்தமங்கலா விகோட்டா எக்ஸிட் எடுத்தா இந்த ரோடு வழியாக தான் போகணும். போயிட்டு இருந்தோம். இன்னும் இந்த விகோட்டா எக்ஸிட்ல வந்து போய் இந்த பேர்னாப்பட்டு இதெல்லாம் வந்து ஒன்னா பள்ளிக்கொண்டால ஜாயின் பண்ணுவோம், இல்லாட்டி மாதனூர் இந்த மாதிரி இடத்துல வந்து ஜாயின் பண்ணி போவோம். ஈவன் நான் இந்த இது எதுவுமே இல்லாம குடியாத்தம் பைபாஸ்ல போய் காட்பாடி இது இந்த இதுல போய் வாலாஜால ஜாயின் ஆகிற மாதிரியும் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கும் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பாருங்க. ஒரு ஒரு ஊருக்கு போகணும்னா நிறைய ரூட், நிறைய வழி இருக்கு. அதாவது நம்மளோட வசதிக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்க வேண்டியதுதான். இப்போதான் நாம் கர்நாடகாவிலேருந்து ஆந்திரா மாநிலத்துக்குள்ளே நுழையிறோம். அதுக்கான ஆர்டிஓ செக் போஸ்ட் இங்கே வரப்போகுது. பரவாயில்ல, டிராஃபிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு பக்கமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்சில் இன்னும் யூட்டர்ன்லாம் ஓப்பன் பண்ணல போல் இருக்கு. எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? மாலூர் கேஜிஎஃப்னு கர்நாடகாவில் இருக்கிற எக்ஸிட்டுக்கு நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க. இங்கே ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு ஏபி டிஎன்னு ஸ்டேட் பேரோட போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ரெஸ்ட் அண்ட் சர்வீஸ் ஏரியா 5 கிலோமீட்டர்ஸ். பரவாயில்ல, அடுத்து இன்னொரு அம்யூனிட்டிஸ் வந்துட்டுருக்கு. பட் 5 கிலோமீட்டருங்கிறதுனால இந்த எக்ஸிட் தாண்டி வரோன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ஏரியா 500 மீட்டர்ஸ் தாங்க. எக்ஸிட்க்கு முன்னாடியே வந்துரும்னு நினைக்கிறேன். பாய்ரெட்டிப்பள்ளி, மதனப்பள்ளி, சென்னை.
எங்கே பாருங்க, இங்கே யாரோ போட்டு. ஓ, இந்த சர்வீஸ் ரோடு எடுக்கணும் போல இருக்கு. மெயின் எக்ஸிட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சர்வீஸ் ரோடு கொடுத்து ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்து இருக்குது. ஸோ நாம் இப்போ இந்த பைரெட்டிப்பள்ளி வரையிலும் வந்து வரணும்னா அதுக்கு முன்னாடியே 2 இது இருக்குது, 2 ரெஸ்ட் ஏரியா அம்யூனிட்டிஸ் வருது. ஃப்யூச்சரில் இந்த ரூட்டில் வர்றது கஷ்டமாக இருக்காதுங்க. இப்போ வேணால் ஒரு வசதிகளும் இல்லாததுனால கஷ்டமாக இருக்கலாம், என்னடா அப்படியே போயிட்டே இருக்கேன்னு சொல்லி தோணலாம். ஆனால் ஃப்யூச்சரில் அது மாதிரி கஷ்டமாக இருக்காது, நல்லா ஜாலியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ஹிஸ்டரி ஜியோகிராஃபியே பிடிக்காது. அதுலதான் வந்து கம்மி மார்க் வந்து வாங்குவேன். அண்ட் இது வர்றப்ப என்ன குரூப் எடுக்க போறேன்னு கேட்டா எனக்கு எது ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இருக்காதோ அந்த குரூப் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிட்டேன். ஓ, இதுவரையில நான் முடிஞ்சிருக்கு போல இருக்கு. மதனப்பள்ளியில வந்து எக்ஸிட் எடுக்குது. ஓ, இதுவரையில தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. பாருங்க, மேல அதெல்லாம் கூட வந்து முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துல அதுவும் வந்து ஓபன் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி, நான் சொன்னலையா ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எனக்கு வந்து பிடிக்கல. எதுக்கு அது இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி ஜியோகிராஃபி தான். ஸ்கூல் படிக்கிறப்ப பிடிக்கல, வந்துட்டு இருக்கு, பாத்துட்டே போகலாம். இப்ப வந்து அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம், இப்ப மதனப்பள்ளின்னு வந்துச்சு இல்லையா, மதனப்பள்ளி எக்ஸிட்னு வந்தா எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து வருது. ஆப்போசிட்ல தானே வருது மதனப்பள்ளி, இங்க எப்படி வந்து இது வருது? ஓகே, பழமநேர் போய் இப்ப அந்த பக்கமா அப்படி கண்டினியூ ஆகி போகும், இது ஓகே. ஆனா அந்த ஒரு யோசிக்க வைக்குது. இது எப்படி, இது ஏன் இப்படி இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க வைக்குது. இதுல கேட்கலாம் எவ்வளோ. టోల్ అంతా చార్జ్ వస్తుంది 195 195 ఫాస్ట్ ಇದು ರೋಡ್ ಓವರ್ ಒಂದು ಇದೆ. இங்க ரெஸ்ட் ரூம் வேற வந்து டாய்லெட்லாம் ஓப்பனா? ஓப்பன்ல இருக்கு. ஓஹோ, பரவாயில்ல. ஜென்ட்ஸ் லேடிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாய்லெட் என்ன இருக்கு, நீட்டாக இருக்கும்னு நினைக்கலாம். டோல் ஃபாஸ்டேக் வந்து 195ங்க. நான் ஃபாஸ்டேக்கா இருந்தா 240யா? 245 ஆன் ஃபாஸ்டேக் இல்லாம இருக்கிற வெஹிக்கிள்ஸ். இந்த எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆனதும் இந்த ரேட் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. காரு 1 வே ட்ரிப்பு பைரெட்டிப்பள்ளி எக்ஸிட் எடுத்தால் ₹195. நாங்கள் ராஜ்மார்க் யாத்ராவில் ஆனுவல் பாஸ் வச்சுருக்கிறதால எங்களுக்கு இந்த ரேட் அப்ளிகபிள் இல்லை. கோட்டா, மதனப்பள்ளி. ஓ, இது இந்த பழமநேரு குப்பம் ரோட்டில் போய் சேர்ந்துருது. ஓகே, லெஃப்டில் போனால் பைரெட்டிப்பள்ளி, மதனப்பள்ளி, ரைட்டில் போனால் வெங்கடகிரி கோட்டா, குப்பம்லாம் வருது. இந்த மதனப்பள்ளி எக்ஸிட் வரையிலும் தான் வந்து ரோடு கம்ப்ளீட் ஆகி இருக்குன்னு சொல்லி சொன்னாலும்
இன்னும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதனால சீக்கிரமா அதுவும் ஓபன் ஆயிடும்னு தான் நினைக்கிறேன் நானு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப இது முன்னாடி இது பண்ணிருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ஆனா இப்ப மறுபடியும் வீகோட்டா வரும், குடியாத்தம் வரும்னு சொன்னா அந்த இங்க திரும்புறதுக்கு அந்த முன்னாடி எக்ஸிட்ல போறதுக்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ்? சுத்தி தான் வந்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சுத்தி திருப்பியும் நம்ம ரிட்டர்ன் வீகோட்டா ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ இப்ப கொஞ்சம் ஓப்பன் ஆயிருந்தாலும் நமக்கு பெரிய பெனிஃபிட் ஒன்னும் இருக்கிற மாதிரி தோணல. ஆனா ஒருவேளை ஓப்பன் ஆகி வர்றப்ப பெனிஃபிஷியலா இருக்கும். வீகோட்டாக்கு முன்னாடி ஒரு டோல் வேற, 75 ரூபா இந்த டோல். எங்க எதுக்கு டோல்னு எனக்கு தெரியல. சாதாரண ரோடு தான், 75 ரூபா. அதுவும் அந்த டோலு நேஷனல் ஹைவேஸ் இல்ல, அதனால ஃபாஸ்டேக்ல ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கணும். ஆனுவல் பாஸ் இருந்தா இது அதுல கவர் ஆகாது இல்லையா? ராஜ்மார்க் இதுல இந்த டோல் வராது. ஏன்னா இது இல்ல. நீங்க இப்போதைக்கு பெங்களூர்ல இருந்து சென்னை போறதா இருந்தா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. வீகோட்டா, குடியாத்தம், வாலாஜா பக்கம் போகிறீங்கன்னா இந்த பைரெட்டிப்பள்ளி எக்ஸிட் எடுக்க வேண்டாம். நாங்கள் இந்த எக்ஸிட் எடுத்தால் வீகோட்டாக்கு முன்னாடியே எங்கேயோ கனெக்ட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் அதே வீகோட்டாக்கு தான் போய் சேருது. அதுக்கப்புறம் பழைய ரூட்டு தான். கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா டோல் வேறு கட்டணும். அதனால் இந்த சைடு போகிறவங்க பெத்தமங்கலா வீகோட்டா எக்ஸிட் எடுத்தீங்கன்னா சுமார் 75 ரூபா டோல் கூட மிச்சப்படுத்தலாம். இல்லை சென்னை போகிறீங்கன்னா பைரெட்டிப்பள்ளி எக்ஸிட் எடுத்துகிட்டு லெஃப்டில் திரும்பி சித்தூர் போயிடலாம். அங்கேருந்து சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வே வழியாக ஊத்துக்கோட்டை வரைக்கும் அப்புறம் திருவள்ளூர் வழியாக சென்னை போயிடலாம். இந்த ரூட்டை நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை. கூடிய சீக்கிரமே அந்த வழியிலையும் போயிட்டு அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறோம். அதனால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.